ஐயோ! ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் மட்டும் இன்றைக்கி அதனால தான் நான் யாருக்காவது சரியாக நடிக்க வரலன்னா போய் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நான். ஏன்னா ஒரு 10 பேர் சொன்னால் வர்றது கூட வராது சில பேருக்கு. ஸோ நான் ஒருத்தர் நிற்கிறேன், எனக்கு சுற்றி இருக்க 10 ஆர்டிஸ்ட் எனக்கு ஒவ்வொரு ஆங்கிள் ஒவ்வொன்றும் சொல்ல வந்தது எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு டைலாக்கு அதுவே என்னால் பேச முடியல அப்போ. ஸோ அது பிகினிங் அப்படின்னு. ஸோ அவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னை அப்பாவோட ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறத நடிக்க வச்சேன். ஆனால் அப்புறம் வந்து எஸ்ஏ சந்திரசேகரோட படம் செந்தூர பாண்டிய நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து சினிமா விஷயங்கள் நிறையா கற்றுக்கிட்டேன். காரணம் என்னென்னா அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தாங்க ஓஏகே தேவரோட மகன். அப்போ என்ன தெரியல, எல்லாருக்கும் எங்கள் அப்பாவை வச்சு தான் என்ன தெரிய ஆரம்பிக்குதுன்னு உடனே அப்போ நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அப்போ கொஞ்சம் சுத்தமாக தமிழ் பேச கற்றுக்கிட்டேன் முதல்ல. அதுதான் ஏன்னா அப்போ இருந்தது அது தமிழ் பேசணும் சுத்தமாக அப்படின்றது. அந்த தமிழ் சுத்தமாக பேச கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து பாண்டி மாஸ்டர்கிட்ட ஃபைட் கற்றுக்கிட்டேன். நடிப்புன்றது நம்மளே வர 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 ப்ராக்டிஸ் பண்ணி வர ஆரம்பிச்சுது. எங்கள் அப்பாவுக்காக நான் என்னுடைய நடிப்பை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும், பெரிய லெவலில் வரணும்னு முயற்சி பண்ணி ஒரு கலைஞர் கையாலேயே நான் அவார்டு வாங்கினேன். அது என்னால் மறக்க முடியாது. அதுதான் என்னுடைய நான் எங்கள் அப்பாவுக்கு இது பண்ணது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஹிஸ்டாரிக்கல் மெத்தாலஜிக்கலில் அவர் மாதிரி டைலாக் பேசணும். அதாவது சிவாஜி சார் எப்படி வந்து சிம்ம குரல்னு வாங்கலாம், அந்த மாதிரி அப்பா வந்து வெண்கல குரல். அப்பா பேசினார்னா வெண்கல பானை உருள்ற மாதிரி சத்தம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் நான் பேசி கலைஞர் அவர் வீட்டுக்கே எனக்கு கூப்பிட்டு என்னை பாராட்டி எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவார்டும் கொடுத்தார். அது என்னால் மறக்க முடியாத ஒரு இது. ஸோ அப்பாவோட ஒரு லெவல் கூட நான் இன்னும் வரல. அதான் என்ன சொல்லுவேன், இந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டு கூட நான் இன்னும் ஏறிடுவேன். எப்படியும் அப்போ தாண்டுவேன். நிச்சயமா அதுக்கு இன்னும் எனக்கு வயசு இருக்குது.